அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். அதிலே இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் வழங்குகின்ற கருத்துக்களை தற்போது பார்த்து வருகிறோம். அதிலே தற்போது 39வது காதை 39வது காதையிலே ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவதை நாம் அறியலாம். நிசாமயதினி சேஷம் இந்திரஜாலோபமம் ஜகத் ஸ்ப்ரூஹயத் ஆத்மலாபாய கத்வான் யத்ர அனுப்யதே. துறவிகள் அவர்களுடைய மிக தூய்மை நிலையிலே, மிக தூய்மையான நிலை என்று சொன்னால் குணஸ்தானத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 6வது குணஸ்தானம் முனிவராக நிர்கந்தராக ஆகின்ற நிலை, பிரமாதங்களோடு கூடியது. பிரமாதங்கள் என்று சொன்னால் விழிப்பின்மை, விழிப்பு இன்மை என்று கூறுவது. அதாவது முழுமையாக அந்த துறவு அறத்தினை பற்றி அறிந்து கொள்ளாமல் ஒரு சில விஷயங்களிலே சாதாரணமாக நடந்து கொள்வது, அல்லது அதனுடைய முழுமையான தாத்பரியம் தெரிந்து கொள்ளாமல் துறவினை மேற்கொள்வது. அந்த நிலை கடந்த பிறகுதான் பிரமாதங்கள் என்கின்ற அந்த விழிப்பு இன்மையானது அகன்று முழுமையான விழிப்போடு துறவை மேற்கொள்வது 7வது குணஸ்தானம். இதுவரைக்கும் முனிவர்களுடைய அந்த பயிற்சியிலே இருப்பதாக நாம் ஒரு உலக நோக்கிலே நாம் நமக்கு புரிகின்ற வகையிலே நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு 8, 9, 10 என்ற அந்த குணநிலைகள், அதில் நிறைய கரணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அவருடைய செயல்பாடுகள் தூய்மை அடையக்கூடிய அந்த நிலை. அப்படி இருக்கின்ற அந்த நிலைகளைத்தான் நாம் தூய நிலையை நோக்கிய முனிவரின் பயணம் என்று நாம் கருதுகிறோம். இப்போ அவ்வாறு இருக்கின்ற அந்த துறவிகள் அவர்கள் இந்த உலகத்திலே சாதாரணமாக விவகார விஷயங்களாக நடைபெற்று கொண்டிருப்பவர்களை, அதாவது இல்லறத்திலே இருப்பவர்களை, பலவிதமான செயல்கள் உலகத்திலே நடைபெறுகின்றன நம்ம பார்க்குறோம். அவற்றையெல்லாம் ஒரு இந்திரஜாலம் என்று கருதுகிறார்கள். இந்திரஜாலம் என்று சொன்னால் என்ன? மாயை. மாயை என்பதைத்தான் இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கவிதை நோக்கிலே சொல்வதாக நாம் கருதலாம். அதனால் இப்போது சாதாரணமாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் புறப்பொருள்களை அடிப்படையாக வைத்தே நடத்தப்படுகின்றன. ஆன்மா, உடல், இந்த 2 தான் இருக்குது. அந்த உடலே புறப்பொருள் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் புறப்பொருள்கள். ஆனால் இவற்றை அறிந்து கொள்ளாமல் பொதுவாக மக்கள் உலகத்திலே இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் பல்வேறு உணர்வுகளோடு. அப்போ அவற்றையெல்லாம், அவற்றால் செய்யப்படுகின்ற செயல்களை எல்லாம் இந்திரஜாலம் என்று நமக்கு கூறுகிறார்கள், மாயை என்று கூறுகிறார். யோகியர் இவ்வுலகங்கள் யாவற்றையும் இந்திரஜாலம், மாய வித்தை போல கருதுகின்றனர். ஆன்மஸ்வரூபத்தை காண்பதில் அவருக்கு உள்ள தீவிர நாட்டமே இதற்கு காரணம். அதற்கு என்ன காரணம்னா, புரிந்து கொண்டு விட்டார்கள் ஆன்மா என்பது என்ன,
அந்த ஸ்வரூபத்தை காண்பதிலே மட்டும்தான் நமக்கு நாட்டம் இருக்க வேண்டும். புறச்செயல்களிலே நமக்கு எந்த விதமான விருப்போ வெறுப்போ இருக்கக்கூடாது என்பதை அவர் உணர்ந்துவிட்ட காரணத்தினால் அந்த புறச்செயல்களிலே விருப்பு வெறுப்போடு கூடியிருக்கின்ற செயல்களை அவர்கள் காணும்போது அவையெல்லாம் ஒரு மாயையாக, மாய வித்தை போன்று, யாரோ தோற்றுவிக்கின்ற அந்த வித்தை போன்றது, அதற்கும் நம் ஆன்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற அந்த எண்ணத்திலே முனிவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்திலே தான் நாமும் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்திலே ஆன்ம இயல்புக்கு மாறுபட்ட பொருள்களில் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுமானாலும் கூட அதற்காக வருந்துவார்கள். வந்து முனிவர்கள் உணவேற்க செல்கிறார்கள். அவ்வாறு உணவேற்க செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த உணவிலே எந்த பற்றும் இருக்காது. ஆகாரத்திலே பற்று கொண்டிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இந்த ஆகாரம் கிடைத்தால் பரவாயில்லை, இந்த சுவையுள்ள பொருள் கிடைத்தால் பரவாயில்லை, இப்படிப்பட்டவர்கள் நமக்கு ஆகாரம் கொடுத்தால் பரவாயில்லை என்று ஒரு முனிவர் நினைப்பாரேயானால் அது புற விஷயங்களிலே ஈடுபாடு உள்ளதாக ஆகிவிடும். அது வினைக்கட்டுக்கு காரணமாக போய்விடும். இதுதான் முனிவர்களுடைய ஆன்மனை நோக்கிய சிந்தனையிலே காணப்படுகின்ற நிலை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த இடத்துல அவ்வாறான நினைப்பு ஒரு முனிவருக்கு வந்துவிட்டால், இல்லை ஆகாரம் ஏற்ற பிறகு கூட ஐயோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உணவை நமக்கு கொடுக்கலையே, நமக்கு பிடிச்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த உணவை நமக்கு இன்றைக்கி கொடுக்காமல் தவிர்த்திட்டாங்களே, அல்லது கொடுக்க முடியாமல் அவங்க அறியாமல் கூட கொடுக்காமல் இருக்கலாம், அறியாமல் கொடுக்காமல் விட்டு விட்டார்களே என்று ஒரு எண்ணமானது மனதிலே வந்துவிட்டாலும் கூட அதற்கு வருந்துவார்கள். ஐயோ இப்படி நினைத்தது தவறு என்று வருந்துவார்கள். அதுதான் பிரத்யாக்கியானம் என்று சொல்வார்கள். அந்த தவத்திலே, அகத்தவத்திலே வரக்கூடிய ஒரு விஷயமாக அதை காட்டுவார்கள். பிரத்யாக்கியானம் என்று சொன்னால் கழிவிறக்கம். நாமே ஒரு தப்பு செஞ்சிடும் சாதாரணமாக, நம்ம இப்போ இல்லறத்தில் இருப்பவர்களே. அப்புறம் அதுக்காக என்ன செய்வோம், ஐயோ அதை செய்திருக்க வேண்டியதில்லை, எதுக்கு போய் அதை செய்தோமோ அப்படின்னு நம்ம மேலே நம்ம பச்சாதாபம் கொள்கிறோம் இல்லையா, அதை கழிவிறக்கம் என்று சொல்வார்கள். அது போன்று தான் அந்த முனிவரும் என்ன செய்வார், அந்த நிலையிலே நாம் அந்த மாதிரி எண்ணம் கொண்டிருக்கக்கூடாது, தவறு செய்துவிட்டோம் என்று நினைத்து பிரத்யாக்கியானம் கொள்வார்கள், பிராயச்சித்தமும் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் என்ன செய்வாங்க, சரி நான் அந்த நாட்டம் இருக்கிறது உணவில், அதனால் நாளைக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம், உபவாசம் விட்டுருவோம் அப்படின்னு ஒரு பிரத்யாக்கியானத்தை அவர் ஆச்சாரியர்களிடமோ இல்லது தானாகவோ முடிவு செய்து அவர் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அதை பார்த்துருக்குறோம். ஆலோசனை என்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வருப்பார்கள். அந்த பிரத்யாக்கியானம் செய்யும் பொழுதோ அல்லது பிரதிக்கிரமணம் செய்யும் பொழுதோ, பிராயச்சித்தம் செய்யும் பொழுதோ, இப்போ அது போன்ற ஒரு எண்ணமானது அவர்களுக்கு வந்துவிடும் என்று இதிலே கூறுகிறாள். இதுதான் ஆன்மாவிலே ஆழ்ந்த நாட்டத்தை கொண்டிருக்கின்ற முனிவருடைய நிலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மிக உயரிய நிலையிலே இருக்கக்கூடிய தவமாக நமக்கு காட்டப்படுகிறது. அதை புரிந்து கொண்டு இந்த கருத்துக்களை அந்த வழியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதற்கெல்லாம் போய் வருத்தப்படுவாங்களா என்று நாம் கருதுவது கூடாது. அப்படி கருதுவது தான் மாயவித்தை, இந்திராஜாலம் என்று அவர் கூறுகிறார். அடுத்து அதுக்காக பார்த்தீங்கன்னா, அவ்வாறு இருக்கக்கூடிய மனநிலை, உணர்வு நிலை தான் மயக்கம் என்று கூறப்படுகின்ற, சாதாரணமாக சொல்கிறேன் இல்லைங்களா, மயக்கம் வெறுப்பு என்று சொல்கிறோம் இல்லைங்களா, மோகம் அல்லது மயக்கம். மோகம் என்பது அதிக அளவில் இருக்கக்கூடிய ஆசை, மயக்கம் என்பது கொஞ்சம் தடுமாற்றம், அந்த நேரத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த விஷயமாக மயக்கம் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ அது அந்த மாதிரி முனிவர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது மயக்கம் என்பது என்ன? ஏசா தூஜா மதீதே துக்கித சுகிதே கரேமி சத்தேத்தி ஏசாதே மூடமதி
சுக அசுகம் வந்ததே கம்மம். அதாவது சத்தே சத்தே என்றால் உயிர்களுக்கு கரேமி செய்கிறேன். என்ன செய்கிறேன்? துக்கித சுகிதே, துக்கம் துன்பத்தை செய்கிறேன். சுகம் சுகிதே, சுகத்தை செய்கிறேன். அதாவது பிற உயிர்களுக்கு நான் துன்பத்தை கொடுக்கிறேன் அல்லது இன்பத்தை கொடுக்கிறேன் என்ற ஒரு மதி இருக்கு இல்லைங்களா, என்ற ஒரு நினைவு, என்ற ஒரு அறிவு, அந்த மாதிரி நாம் அறிந்து கொண்டால் அதற்கு மயக்கமே அடிப்படை காரணமாக இருக்கும். அது ஒரு தடுமாற்றம். அந்த மூடமதி தான் நல்வினை அல்லது தீவினையை கட்டுகிறது. அதாவது மற்றவர்களை துன்புறுத்துகிறேன், மற்றவருக்கு இன்பத்தை கொடுக்கிறேன் என்று நாம் எப்போ நினைப்போம்? ஒருத்தருக்கு நாம் துன்பத்தை கொடுத்தால், இப்போ உதாரணமாக சொன்னால், யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, நம்ம கொஞ்சம் வலு உள்ள ஆள், அப்போ அவங்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுப்போம். அப்போ என்ன சொல்லுவோன்னா, பார்த்தியா என்கிட்ட அவன் பகைச்சிக்கிட்டான், அப்படி பகைச்சிக்கிட்டதால் அவனை ஒழிச்சு கட்டிட்டேன், பார்த்தியா மேலே வர முடியாமல் பண்ணிட்டேன், அவன் எங்கே போனாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்காத அளவுக்கு நான் செய்து விட்டேன், அவனுக்கு எவ்வளவு கேடு என்னால் செய்ய முடியுது பார்த்தீங்களா, என்னுடைய வல்லமை பார்த்தீர்களா, நான் தான் அவனுக்கு அந்த துன்பத்தை எல்லாம் விளைவித்தேன் என்று நாம் பொதுவாக சொல்கிறோம். நான் அவனை பார்த்தீங்களா என்னென்ன, அவன் எங்கே போனாலும் நடக்காத மாதிரி பண்ணிட்டேன். அது துன்புறுத்துதல். இன்புறுத்துதல் என்பது அதே போல் நம்முடைய அந்த வல்லமையை வைத்து யாராவது நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, அவர்கள் ஏழையாக இருப்பார்கள், படிக்கிறதுக்கு உதவி கேட்பாங்க, அல்லது தன்னுடைய வியாபாரம் செய்வதற்காக உதவி கேட்பாங்க. அப்போ அதை நாம் செய்கிறோம். அவ்வாறு அந்த நபர் செய்துவிட்டு அவர் கொஞ்ச நாள் என்ன செய்வார், நல்லா படித்து மிகப்பெரிய அறிவாளியாக ஆகி நல்லா போஸ்டிங் வாங்கியிருப்பார், விஞ்ஞானியாக கூட மாறியிருப்பார். அதே போல் வியாபாரத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க சின்ன அளவில் அந்த வியாபாரத்தை செய்து அதன் பிறகு அவர் மிகப்பெரிய பணக்காரராக, கொடுத்தவரை விட கூட பணக்காரராக அவர் மாறிவிடலாம். அப்போ மற்றவங்க அவரை பற்றி பேசும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் அவருக்கு இதெல்லாம் செய்தேன், நான் இல்லைன்னா அவர் இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாது, அவர் இந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கிறாருன்னா அதற்கு யார் காரணம்னா நான் தான் காரணம். இது ஒரு பொதுவான உலக நடைமுறை தான், வழக்கத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இதை நம்ம தப்புன்னு நினைப்போமா? தப்புன்னு நினைக்க மாட்டோம். அதை துன்புறுத்துகிறேன் என்று அவர் சொல்வது, செய்கின்ற அந்த செயல் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவர் தான் உண்மையிலே செய்தாருன்னு தானே உலகத்துக்கு தெரியும். அப்போ அவர் பொய் சொல்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? உலக நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான். இப்போ அந்த மாதிரி நான் துன்புறுத்துகிறேன், நான் இன்புறுத்துகிறேன் என்று அந்த நினைக்கின்ற அந்த நினைப்பு, அந்த மதி, அதுதான் மயக்கத்துக்கு அடிப்படை. அந்த மூடமதி தான் நல்வினை தீவினையை கட்டுகிறது. இந்த மாதிரி ஒரு நினைப்பே நல்வினையை கட்டும் தீவினையை கட்டும் என்று கூறுகிறார். அந்த செய்தது ஒரு வினையை கட்டும். யாருக்குன்னா துன்பம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு தீவினையை கட்டும். அதே போல் ஒருத்தருக்கு உதவி செய்தோம், அவருக்கு சந்தோஷமாக வச்சுருக்கோன்னு சொன்னால் அப்போ நல்வினை நமக்கு கட்டும். அந்த செயல் அந்த தீவினையும் நல்வினையும் கட்டுவது நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரியான செயல்களை செய்துவிட்டு அதை நினைத்து நான் இதையெல்லாம் செய்தேன் என்று மனதிலே ஏற்படுகின்ற அந்த எண்ணம், அந்த எண்ணமும் நல்வினை தீவினைகளை கட்டும். இப்போ 1+1 மாதிரி ஆயிடுது. செயல் ஒரு வினை என்று சொன்னால் அது குறித்த அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் அந்த நினைக்கிறோம் இல்லைங்களா, அதுவே ஒரு வினைக்கட்டுக்கு காரணமான அறிவாக, அதை மூடமதியாக இங்கே காட்டப்படுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் சமயசாரத்தில் ஒரு 10 காதைகளுக்கு மேல் இந்த மாதிரி உணர்வுகளை பற்றிய கருத்துக்களை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறியிருக்கிறார். ஸ்ரீ குந்தவந்த பெருமார் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கு அஜ்ஜவசிதம்
என்று தன்னுடைய காதைகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். அஜ்யவசிதம். அதற்கு சமஸ்கிருத சொல் அத்தியவசாயம் என்று உரைநூல்களிலே நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான அந்த மயக்க உணர்வைத்தான் அத்தியவசாயம் என்று கூறுகிறார். நம்ம தவறாக அதை பற்றி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தவறான நினைப்பு அதுதான் தவறு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மயக்கம். அந்த இடத்துல நல்லதை கெட்டதை நல்லது என்று நம்ம மயங்கி நிற்கிறோம். அதாவது நமக்கு சம்பந்தம் இல்லாததை நம்முடையது என்ற ஒரு மயக்கமானது ஏற்பட்டு இருக்கிறது. அதை தான் அத்தியவசாயம், அதி அவசாயம் என்ற 2 வார்த்தைகள் சேர்ந்தது. அதாவது மிகை நினைவு என்று நம்ம சொல்லலாம். அதிகபட்சமாக நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம தான் அப்படின்னு சொல்லி காரணம் நினச்சிக்கிறோம். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்கிறோம். எப்படி அதை அதிகபட்சமாக நினைக்கிறோம்? இங்கே உதாரணங்களை சிலதை சொல்கிறார் பாருங்க. தூக்கித சுகிதே சத்தே கருமி ஜம்யவ அஜ்யவசிதம் தே தம் பாவபந்தகம் வா புண்ணசவா பந்தகம் ஹோதி. அங்கே சொன்ன அந்த கருத்து தான். நான் துக்கத்தை செய்கிறேன், சுகத்தை செய்கிறேன் உயிர்களுக்கு என்று நாம் நினைப்பது அதாவது அத்தியவசாயம் என்று சொல்லக்கூடிய மிகை நினைவு. நமக்கு அது சம்மந்தம் இல்லை, ஆனால் நம்மளதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதனால் பாபமும் பந்தமும் சேர்கிறது என்று இந்த காதையில் சொல்கிறார். அடுத்த காதையை பார்த்தீங்கன்னா அதுக்கு உதாரணமாக மரேமி ஜீவாவேமி ய சத்தே ஜம்யவ அஜவசிதம் தே தம் பாவபந்தகம் வா புண்ணசவா பந்தகம் ஹோதி. 2வது வரி பார்த்தீங்கன்னா அது அந்த மேலே இருக்கிற காதைக்கு இருக்கிற வரிகளே வரும். இந்த மாதிரி நிறைய காதைகளை பின்னாடி அவர் கொடுக்குறார். அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காக உதாரணங்களை சொல்லும் பொழுது அந்த 2வது வரி அதே போல் நிறைய இடங்களிலே வரும். அந்த சமயசாரம் படித்து பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும். இதில் என்ன சொல்கிறார்? மாரேமி ஜீவாவேமி, நான் ஒருவனை கொலை செய்கிறேன். அதே போல் ஒருவன் மரணத் தருவாயிலே இருக்கிறான், அவனை நான் காப்பாற்றி விட்டேன் என்று ஒரு உயிரை நம்ம அந்த மாதிரி செய்கிறோம் என்று நாம் நினைத்தால் அது அஜ்யவசிதம் என்கின்ற அத்தியவசாயம், மிகை நினைவு. உனக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனால் அதை நீ ஒன்று தான் நினைக்கிற என்று இதில் கூறுகிறார். ஒருவனுக்கு மரணத்தை கொடுத்தேன் என்று சொல்வதும் ஒருவனை நான் வாழ்வித்தேன் என்று சொல்வதும் மிகை நினைவு. அந்த செயலை நீங்கள் தான் செய்திருப்பீங்க, கத்தி எடுத்து கொண்டு போய் குத்தி இருப்பீங்க. இந்த காதைக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இல்லை ஒருவர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், நம்மளா இல்லாட்டி கூட இன்னொருத்தருன்னு, நான் ஒருத்தர் சொல்கிறார் நான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு. அதே போல் ஒருத்தர் அவருக்கு சாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நான் குறுக்க பூந்து அதை நிறுத்தி அவரை காப்பாற்றி விட்டேன் என்று அவர் சொல்கிறாருன்னா அது தவறான எண்ணம். உயிர்களை துன்புறுத்துகிறேன் இன்புறுத்துகிறேன் என்ற மயக்க உணர்வு முதல் காதைக்கு இது ஏற்கனவே வந்தது. அதைத்தான் இதுலேயும் அதற்கு அடுத்த காதை தான் இது. உயிரை அழிக்கிறேன் காப்பாற்றுகிறேன் என்றும் இன்னும் மயக்க உணர்வு தான் பாவம் அல்லது நல்வினை கட்டுக்கு ஏதாகும். அது எப்படிங்க அந்த மாதிரி ஒரு நினைப்பு நினைச்சாலே அது எப்படி பாபமாகும் என்று நமக்கு விளக்கம் கூட கொடுக்குறாங்க உரையாசிரியர்கள். இப்போ ஒருவருக்கு துன்புறுத்தவோ இன்புறுத்தவோ யாராலையும் முடியாது, நாம் பிறரை. ஏனென்று சொன்னால் அந்த உயிருக்கு அசாதா வேதனையும் சாதா வேதனையும் என்ற வேதனை வினைகள் 2 நமக்கு தெரியும். அசாதா வேதனையம் என்பது ஒருவருக்கு துன்பத்தை கொடுப்பது, சாதா வேதனையம் என்பது அவர் செய்த வினைகளே அவருக்கு இன்பத்தை கொடுக்கும். அவையெல்லாம் அந்த ஆன்மாவோடு கலந்து இருக்கக்கூடியவை வேதனையம் என்ற கர்மம். அந்த வேதனைய கர்மம் முற்பிறவிகளிலோ அதற்கு கடந்த பிறவிகளிலோ அவர் சம்பாதித்து வைத்த அந்த வினைகள் அந்த உயிரோடு கட்டுண்டு கிடக்கின்றன, பந்தமாகி இருக்கின்றன. அவை உதயத்துக்கு வரும்பொழுதுதான் அசாதா வேதனையும் உதயத்துக்கு வந்தால் அந்த உயிருக்கு துன்ப நிகழ்ச்சிகள் துன்ப சம்பவங்கள் நிகழும். அதே போல் சாதா வேதனையமானது அந்த வினையானது உதயத்துக்கு வருமானால் அந்த உயிருக்கு இன்ப நிகழ்வுகளும் சௌகரியங்களும் உண்டாகும்.
இந்த சாதா வேதனையும் அசாதா வேதனையும் அந்த உயிருக்கு உதயமாகாத பட்சத்தில் வெளியில் இருந்து யாரும் அவருக்கு அவற்றை செய்ய முடியாது. துன்பத்தையும் செய்ய முடியாது, இன்பத்தையும் செய்ய முடியாது. இப்போ ஒருவருக்கு அசாதா வேதனையும் உதயத்துக்கு வரும்பொழுது ஒருத்தர் அந்த உயிருக்கு துன்பத்தை தருகிறார், இன்னொருத்தர் துன்பத்தை தருகிறார் என்று சொன்னால், அந்த துன்பத்தை தருபவர் ஒரு நிமித்த காரணம்தான். அவர் நினைச்சு அவரை முயற்சி செய்து அவர் கொடுத்துட்டு தான் அவர் நினைக்கிறார், அது தப்பு. அந்த உயிருக்கு அசாதா வேதனையும் உதயத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் இவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த உயிருக்கு துன்பத்தை தர முடியாது. அதே போலதான் சாதா வேதனைய வினை அந்த உயிருக்கு உதயத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் இவர் அந்த உயிருக்கு இன்பத்தை கொடுக்கவே முடியாது. நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கை நடைமுறையில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த துன்பத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு முயற்சி செய்கிறோம். அந்த 10 பேரும் துன்பத்தில் ஆழ்ந்துடுறாங்களா? கிடையாது. அதில் 2-3 பேர் நீங்கள் போட்ட தடையெல்லாம் உடச்சி கிடாசிட்டு அவருடைய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நம்மளே சொல்லுவோம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு அங்கங்கே செக்கு வச்சேன், ஆனால் எல்லாத்தையும் உடச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான் பாருன்னு சொல்லுவோம். இது நடைமுறையில் இருக்கக்கூடியது தான். அது காரணம் என்னென்னா, அவருக்கு அசாதா வேதனையும் உதயத்தில் இல்லை. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவருக்கு துன்பத்தை தர முடியாது. அதே போல் நம்ம எவ்வளவோ பேருக்கு உதவி செய்கிறோம். அந்த உதவி செய்கிறவங்க எல்லாருமே வியாபாரத்துக்கு ஒரு 10 பேருக்கு நம்ம ஏதோ முதலீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறோம். எல்லோருமே அந்த வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அந்த ஏற்கனவே இருந்த நிலையை கூட ஏழையான நிலைக்கு ஒருத்தன் போயிடுவான். அப்போ என்ன சொல்லுவான், நான் எவ்வளவோ அவனுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேங்க, அவன் தேரலைங்க அப்படின்னு சொல்லுவோம். அது உங்களுடைய இது கிடையாது. அவருடைய அசாத வேதனைய வினையானது உதயத்தில் இருக்குது. அதுக்கு அந்த துன்பம் அவர் அனுபவிக்க வேண்டிய அவர் சம்பாதிச்ச அந்த வினையால் அவருக்கு அனுபவிக்க வேண்டிய துன்பமானது இருக்கிறது. அந்த நேரம் அது உதயத்துக்கு வருகிறது. அதனால் அவருக்கு நீங்கள் நன்மையை செய்தாலும் அது அவருக்கு நன்மை பயக்காது என்று நமக்கு உரையாசிரியர்கள் இதை விளக்கமாக ஆச்சாரிய ஸ்ரீ சொன்னதிலிருந்து குறிப்பிடுறாங்க. நம்ம அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை மயக்க உணர்வு என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், நான் செய்தேன், நான் அவனை கெடுத்தேன் என்ற அந்த உணர்வு தவறான உணர்வு. அது நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, அது உங்கள் ஆன்மா மயக்கத்தில் இருக்கிறது என்று ஆச்சாரிய ஸ்ரீ சொல்கிறார். அதே போல் தான் இந்த உயிரை கொள்வது விஷயத்தில் கூட ஒருவருடைய ஆயுள் வினைன்னு ஒன்று பந்தமானது பிறக்கும் போதே உண்டாகிவிடுகிறது. அவருக்கு இவ்வளவு தான் ஆயுள் என்று எல்லாமே பார்க்குறோம். நம்ம மனிதருக்கு விலங்குகளுக்கெல்லாம் ஆயுள் வினை எப்படி கட்டுகிறது என்பதெல்லாம் கூட நம்ம திரவிய சங்கரக விளக்கத்தில் பார்த்தோம். அவ்வாறு ஆயுள் வினை கட்டிய பிறகு அந்த ஆயுள் வினை எப்போ முடியுதோ அப்போ தான் அவர் இந்த உயிரானது பிரியும், அவர் இறப்பார். அதற்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு தான் செய்தாலும் முடியாது. ஒரு 10-15 கத்தி குத்து வாங்கினவங்க கூட போயிட்டு பழிச்சிட்டு வந்துடுறான். சும்மா தடிக்கு விழுந்து அதே ஸ்பாட்லே இறந்து போவங்களும் இருக்கிறாங்க. இல்லைன்னா தள்ளி விட்டால் போதும், தள்ளி விட்டால் போய் எங்கேயோ பட்டு அவன் உயிர் போயிடுது. நான் கொல்லன்னு கூட நினைக்கலைங்க, ஆனால் அது மாதிரி நடந்து போச்சுங்கன்னு சொல்கிற நிகழ்ச்சிகள்லாம் எவ்வளவோ இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த ஆயுள் வினை முடிய போகுது. அப்போவே நான் அவரை கொன்னுட்டேன், இல்லை நான் அவர் சாகிறதுலேருந்து நான் காப்பாற்றி விட்டுட்டேன் என்று நினைத்தால் அது தவறு. அவர் இறந்து விட்டால் அதற்கு ஒரு நிமித்தமாக நீங்கள் இருந்திருப்பீர்கள். அவர் காப்பாற்றப்பட்டு விட்டால் அதற்கு ஒரு நிமித்தமாக நீங்கள் இருந்திருப்பீர்களே தவிர, அந்த ஆயுள் வினையினை பொறுத்து அவர் இறப்பதையும் தடுக்க முடியாது, அவர் உயிர் பிழைப்பதையும் நாம் நிறுத்தி வைக்க முடியாது. அதைத்தான் இந்த இடத்துல அத்தியவசாயம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த நினைக்கின்ற அந்த நினைப்பு இருக்கு இல்லைங்களா, அது அவசியமற்ற நினைப்பு, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று அதிலே குறிப்பிடுகிறார். அதை பற்றிய மறுபடியும் கூட அந்த உயிரினுடைய இயல்புகளை பற்றி சொல்லும்போது, அந்த 5 பாவங்கள் என்று நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கொலை, பொய், திருடு, காமம் மற்றும் பொருள் ஆசை, அவற்றினை பற்றியும் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறார். ஏவம் அலியே அதத்தே அபம்ப சேரே பரிகிரக சேவா கீரதி அஜ்யவசாயம் ஜம் தேனது பஜ்ஜதே பாவம். பாவம் என்று
எதனால் வருகிறது என்று சொன்னால், அலியே பொய் சொல்கிறது, அதத்தே திருடுதல், அபம்ப சேரே பம்மம் என்றால் பிரம்மச்சரியம், அபம்மம் என்றால் பிரம்மச்சரியம் இல்லாமல் இருப்பது, காம உணர்வோடு இருப்பது, பரிகிரகே பொருளாசையோடு இருப்பது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதால அந்த உயிரானது என்ன செய்கிறதுனா, பஜ்ஜதே பாபம், பாப வினையை கட்டிக்கொள்கிறது அந்த உயிர் என்று நாம் கூறுகிறோம். அவ்வாறு கூறுவதும் கூட மயக்க உணர்வு தான். இதுவே நம்ம இதை தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். அதாவது பொய் பேசுதல், திருடுதல், காமத்தோடு இருத்தல், பொருள் ஆசையோடு இருத்தல், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பாப வினையை கட்டும் என்று சொல்கிறார்கள் இல்லையா? நம்ம ஆகமத்திலையும் நம்முடைய விரிவாக்கங்களிலையும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி இருப்பது கூட, அப்படி நினைப்பது கூட மயக்க உணர்வு என்று சொல்கிறார். அதுக்கு ஆப்போசிட்டான கதையை பாருங்க. பகவிய சச்சே தத்தே பம்பே அபரிஹரிக இத்தேன சேவா கீரதி அஜ்யவசாயம் ஜம் தேன பஜ்ஜதே புண்ணம். அங்கே பாபம் என்று முடியுது, இங்கே புண்ணம் என்று முடியுது. அது பாப வினை, இது புண்ணிய வினை. புண்ணிய வினைக்கு என்ன? சச்சே உண்மையை சொல்கிறது, தத்தே திருடாமல் இருப்பது, அதாவது அந்த திருடாத அந்த குணத்தை கொண்டிருப்பது, பம்பே பிரம்மச்சரியத்தை கொண்டிருப்பது, காம உணர்வு இல்லாமல் இருப்பது, அப்பரிகிரகே பரிகிரகம் இல்லாமல் இருப்பது. இது எல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும். இப்படித்தானே நமக்கு எல்லா இடங்களிலும் விளக்க உரைகளிலும் பிரவச்சனங்களிலும் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதுவே அத்தியவசாயம் என்று அவர் சொல்கிறார், நம்ம ஆச்சாரியர் சொல்கிறார். அந்த ஆன்ம நோக்கிலே இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருடுதல், பொய் சொல்லுதல் எல்லாம் உலக வழக்கம். அது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள், அவற்றையெல்லாம் நாம் வியவகார வகை என்று சொல்வோம். ஆனால் இந்த இடத்திலே இங்கே கூறப்படுவது நிச்சய நயத்தினுடைய அடிப்படையில் ஆன்ம நோக்கிலே இவ்வாறு கூறுகிறார்கள். அப்போ இதெல்லாம் பாபத்தை கொடுக்காதா, இதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்காதா, அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அதற்கான விளக்கமாக நமக்கு ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், பொய் முதலானவை நம்ம பார்த்தோம் இல்லையா? பொய், திருடு, காமம் மற்றும் அந்த பரிகிரகம் இவையெல்லாம் முதல்வற்றால் கொல்லப்படும் மயக்கத்தால் தீவினை கட்டுகிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை நய நோக்கில், நிச்சய நய நோக்கில், ஆன்ம நய நோக்கில் பொய் பேசுதல், திருடுதல், காமம், பொருள் பற்று இவை இல்லை. எப்போ? உயிருக்கு. உண்மை நய நோக்கிலே அந்த மாதிரி கிடையாது. நிச்சய நயத்தில் உயிருக்கு 2 பண்பு தான், அது கூட ஒருங்கிணைஞ்சிருக்கும். சேதனா என்று ஒரே ஒரு வார்த்தையால் தான் குறிப்பிடுவோம். அதில் பார்த்தலும் அறிதலும் இருக்கும் அந்த சேதனா பண்பில். அப்போ அந்த பண்பு இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான பண்புனா, இந்த பொய், திருடு இதெல்லாம் எப்படி இதுக்கு ஆன்மாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் திரிபு நிலையில் இந்த உணர்வுகளை தனதாக கருதுகிறது. எப்போ இந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு முனிவராயிட்டாங்களோ அப்போ இந்த சம்பந்தமே இந்த பொய்க்கெல்லாம் அங்கே இடமே இல்லை இல்லையா? அப்போ உலக வழக்கத்தில் இருக்கின்ற அந்த உயிர் என்ன நினைக்குதுன்னா, இது எல்லாம் நம்முடைய உணர்வுகள் என்று நினைக்கிறது. இந்த உணர்வுகளை வைத்திருப்பது தீவினை பந்தத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தை செய்வது நிச்சயமாக தீவினை தான், அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த உணர்வுகளை வைத்திருந்தாலே அது தீவினை பந்தம். பொய் பேசலாமா இந்த இடத்துல? இப்படி திருடுதல், அதை எடுத்துக்கொள்ள கவர்ந்து கொள்ள நினைப்பது, காம உணர்வு கொள்வது, பொருள் மற்றவங்ககிட்ட இருக்கும்போது நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லையேன்ற நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஆன்மாவுடைய திரிபு நிலை. அது தீய வினையை கட்டும் என்று அந்த முதல் காதையிலே அந்த பொய் முதலியவற்றுக்கு சொல்கிறார் இல்லையா? அதற்கான விளக்கமாக இதை கூறுகிறோம். இதைத்தான் அசுப உபயோகம் என்று நாம் கூறுவோம். தவறான அந்த செயல்களிலே ஈடுபடுவதை. 3 வகையான உபயோகத்தை பற்றி தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அசுப உபயோகம், சுப உபயோகம், சுத்த உபயோகம். அசுப உபயோகம் என்பது
பாப வினையை நமக்கு வர வைக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் பாப வினையை நமக்கு வர வைக்கும். இப்போ சுபோபயோகத்தில் அதே போல் மெய் முதலியவற்றை நாம் நல்வினை கட்டுவதாக சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி உண்மை என்பது திருடாமை என்ற அந்த நல்ல குணம், பிரம்மச்சரிய குணம், பற்றின்மை என்கின்ற அந்த குணம் கூட உயிருடையது கிடையாது. அதற்கு இந்த குணங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் திரிபு நிலையில் இந்த உணர்வுகளை தனதாக கருதுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பொய் பேசக்கூடாது, அது நல்ல குணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது திரிபு நிலை தான். அது உண்மை நிலை அல்ல, ஆன்மாவினுடைய நிச்சய நிலை அல்ல, தூய நிலை அல்ல. தூய நிலையில் 2 குணம்தான், 2 பண்பு தான் அதுக்கு இருக்குது. அந்த ரெண்டும் கூட ஒன்றாகத்தான் இருக்கும். அது சேதனம் என்று கூறப்படும். இப்போ தான் பார்த்தோம். அப்போ அதிலெல்லாம் இந்த உயிருக்கு, இந்த உண்மைக்கோ அல்லது திருடாமைக்கோ பிரம்மச்சரியத்துக்கோ இடம் இருக்கான கிடையாது. அவ்வாறு நாம் நினைத்து கொள்வது கூட நல்வினை பந்தத்தை ஏற்படுத்தும், புண்ணிய வினையை நமக்கு ஏற்படுத்தும். அப்போ நல்லது தானே, புண்ணிய வினை வந்தால் பரவாயில்லையே, தப்பு இல்லையே நினைப்போம். நம்ம ஏற்கனவே அதை பலமுறை பார்த்துட்டோம். 2 வினைகளும் இருள் சேர் இருவினை என்று தேவர் பெருமான் சொல்வது தான். அந்த நல்வினையும் கூட நமக்கு பிறவி பந்தத்திலே கொண்டு போய் ஆழ்த்தும், வீடு பேற்றை கொடுக்காது. அந்த நல்வினையும் விலகினால்தான் வீடு பேர் வரும். அந்த எண்ணத்தில் தான் இந்த நல்வினையை கூடாது என்று சொல்கிறோம். அது அவை கூட நல்வினை கூட இருக்கக்கூடாது என்று சொல்வது அந்த நோக்கிலே சொல்லப்படுகின்ற கருத்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த 5 பாவங்களுக்கு காரணிகளாக இருக்கும் நிகழ்வுகளை அசுப உபயோகம் மற்றும் சுப உபயோகம் ஆகிய திரிபு நிலையில் உள்ள உயிர் தனது இயல்பாக கருதுகிறது. இது மயக்க உணர்வு. இப்போ அந்த காதைகளுடைய பொருள் இப்போ கொஞ்சம் நமக்கு விளங்கி இருக்கலாம். அவ்வாறு அசுப உபயோகத்தில் இருந்தாலும் சுப உபயோகத்தில் இருந்தாலும் அது உயிரினுடைய திரிபு நிலைதான். இந்த ரெண்டுத்தையும் அசுத்த உபயோகம் என்றே சொல்வார்கள். இதை சுப உபயோகம் அசுப உபயோகம் ரெண்டுமே சுத்த உபயோகம் இல்லை, அசுத்த உபயோகம். சுத்த உபயோகத்தில் நிகழும் முனிவருக்கு, சுத்த உபயோகம் என்று சொல்வார்கள் இல்லைங்களா, சுத்த உபயோகத்தில் நிகழ்கின்ற அந்த முனிவருக்கு, தவம் செய்கின்ற அந்த முனிவருக்கு, இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னு வச்சிங்களேன், நான் ரொம்ப உண்மையான ஆளுங்க, உண்மையை தான் பேசுவேன், பிறர் பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், இந்த திருட்டு எண்ணம் எனக்கு கிடையாது, நான் பிரம்மச்சரியம் காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன், காம உணர்வே எனக்கு இல்லை, பரிகிரகம் எனக்கு கிடையாது, பொருள் பற்றே எனக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த முனிவர் மனதுக்குள் சிரிக்கிறார். என்ன, அதெல்லாம் ஆன்மாவுடைய குணமே இல்லை. அந்த ஆன்மாவுடைய இவர் திரிபு நிலையில் இருந்துக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இந்த நல்ல குணம்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு நாடகம், இந்திரஜாலம் போல தோன்றுகிறது என்று அதில் கூறுகிறார். அது ஒரு நாடகம் போன்றது, அது ஒரு வித்தை போன்றது, அது உண்மை கிடையாது, அது இந்திரஜாலம். தவறையும் சுப அசுப உபயோகத்தில் நாட்டம் ஏற்பட்டால் அதற்காக அவர் வருந்துகிறார். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த உணவு சம்பந்தமானது, ஆகாரம் ஏற்பது சம்பந்தமானது சொன்னோம் இல்லையா, அதுபோல் அதில் நாட்டம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக அவர் வருந்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அந்த திரிபு நிலை உயிரினுடைய செயல்கள் எல்லாமே இந்திரஜாலங்கள், வித்தை அல்லது நாடகம் என்று நினைப்பதைத்தான் இந்த காதையிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் எடுத்து கூறினார் என்பதை நாம் கருத வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த காதையினை நாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு அதில் அந்த மாதிரி சொல்லும் பொழுது கொஞ்சம் தூய நிலையிலே ஆன்மாவினுடைய நோக்கிலிருந்து சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு இந்த காதையை ஓஹோ இப்படி சொல்லியிருக்காங்கன்றது புரிய வருது. நிசாமயதினி சேஷம் இந்திரஜாலோபமம் ஜகஸ்புருஹயத் ஆத்மலாபாய கத்வான் யத்ர அனுப்யதே. ஆத்ம லாபத்தினுடைய அந்த பயணத்திலே இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் சேஷம் மற்றவையெல்லாம் என்று சொன்னால் இந்த உலக வழக்கத்திலே கூறப்படுகின்ற அந்த செயல்களையெல்லாம் இந்திரஜாலோபமம் ஜகத் உலகத்திலே இந்திரஜாலம் நடக்கிறது
என்று அவர்கள் கருதுகிறார்கள். அப்படியாக நமக்கு இந்த இடத்துல விளக்கத்தினை நமக்கு உரையாசிரியர்கள் குறிப்பிடுவதையும் பிற நூல்களிலிருந்து நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ இது போன்ற இன்னும் ஒரு 10-12 காதைகள் இருக்கின்றன, 11 காதைகள். அவற்றிலையும் இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த கருத்துக்களைத்தான் நமக்கு அவர் தெரிவிக்கிறார். அவற்றையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இந்த நல்லறம் யூடியூப் சேனல் மூலமாக நடைபெறுகின்ற இந்த சுவாத்தியாயத்திலே பங்கு கொண்டு அதனை ஆதரிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை, மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லறம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும், தங்களுக்கு ஏற்படுகின்ற கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸிலே பதியுமாறும், இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருப்பின் அதற்கு லைக் என்கின்ற அந்த பொத்தானை அழுத்தி தம்ஸ் அப் சிம்பிள் மாதிரி இருக்கும், தெரியும் நிறைய பேருக்கு, இருந்தாலும் நம்முடைய வயதிலே இருப்பவர்களுக்கு தெரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்குது. அந்த பொத்தானை அழுத்தி அதனை தாங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.